பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்பதாக. தேவ பக்திக்குரிய இரகசியம், த சீக்ரெட் ஆஃப் காட்லினஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு விசுவாசி தேவ பக்தியில் ஊக்கமில்லாமல் இருப்பதையோ அல்லது அவன் ஒரு கோழையாக சத்தியத்திற்காக நிற்க பயந்து மற்றவர்களின் விமர்சனத்திற்கு அஞ்சி நிற்பதையோ தேவன் கண்டால் தேவன் சத்தியத்தை அவனிடமிருந்து மறைப்பார். தேவன் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு மட்டுமே தமது இரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று சங்கீதம் 25:14 கூறுகிறது. தேவனுடைய காரியங்களில் பயத்தோடு இருப்பது ஆபத்தானது. ஏனெனில் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் 21:8 கூறுகிறது. இந்த பட்டியலில் முதலாவது வருவது பயப்படுகிறவர்கள். நாங்கள் இந்த சத்தியத்திற்கு ஒரு தூணாகவும் ஆதாரமாகவும் நின்று அதை தைரியமாகவும் வெட்கமின்றியும் பிரகடனப்படுத்தினோம் என்று பவுல் கூறுகிறார். தேவ பக்தியின் இரகசியம் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதில் ஆரம்பமாகிறது. இதை நாம் முதலாவது விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இயேசு தன்னை மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று விசுவாசிக்க வேண்டும். அடுத்து ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நீதிமான் என்று போர்ச்சேவகனும் அறிக்கையிட்டான். இவரில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று பிலாத்தும் கூறினார். மாத்திரமல்ல, அவர் தேவதூதர்களால் காணப்பட்டார். தேவதூதர்கள் வந்து இயேசுவின் பிறப்பை பற்றி பிரசங்கம் செய்தார்கள். புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். இன்றும் இயேசு புறஜாதிகளின் மத்தியில் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறார். அவர் இந்த உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம் என்று வேதம் கூறுகிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிப்பதை விட முதலாவது இயேசுவை விசுவாசியுங்கள். அவரே உங்கள் இரட்சகர், அவரே உங்கள் நாயகர். கடைசியாக அவர் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று கூறியவர் மகிமையில் ஏறெடுக்கப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இவைகள் அனைத்தும் தேவ பக்திக்குரிய இரகசியம் என்று பவுல் குறிப்பிடுகிறார். தேவ பக்திக்குரிய இரகசியங்களை விசுவாசியுங்கள், காரணம் இது மகா மேன்மையுள்ளது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய இரகசியம் உமக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது என்று வசனம் கூறுகிறதே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். தேவ பக்திக்குரிய இரகசியத்தை உம்மூலம் நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வழிகளில் ஜீவிப்பதற்குரிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் தந்தருளோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரகசியத்தை நீர் பகிர்ந்து கொண்டு மறைவான வேத இரகசியங்களை எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தருளோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்ணின் மணி போல காத்தருளும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வாக்கு கொடுத்தவர். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அனுதினமும் ஆசீர்வதித்து நடத்தும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.